வணக்கம் நண்பர்களே. எனது பெயர் சொர்ணராஜ். பிரிவு அலுவலர் ஓய்வு, தலைமைச் செயலகம். ஒரு கவர்மெண்ட் சர்வன்ட் 12 வருஷம் சர்வீஸ் போட்டார். அவருடைய சொந்த பிஸ்னஸை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வேறு வழியே இல்லாமல் அவர் பார்த்துட்டு இருக்கிற வேலையை ரிசைன் பண்ணுறார். அவருடைய ரெசிக்னேஷனை நிர்வாகம் அக்செப்ட் பண்ணிருச்சு. அப்போ அந்த இண்டிவிஜுவல் 2-3 ரிக்வெஸ்ட்டை கொடுக்குறாரு. என்ன சொல்கிறாருன்னா, அவருடைய ஜிபிஎஃப் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை அவருக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரிக்வெஸ்ட் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் அவருடைய எஸ்பிஎஃப் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை அவருக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரிக்வெஸ்ட் கொடுத்தார். அதோட இன்னொரு ரிக்வெஸ்ட்டும் கொடுக்குறாரு. அவருடைய ஏர்ன் லீவ் மற்றும் அன்ஏர்ன்டு லீவ் ஆன் ப்ரைவேட் அஃபேர்ஸ், இதில் அவருடைய கணக்கில் இருக்கக்கூடிய நாட்களுக்கான தொகையை என்கேஷ் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி ஒரு ரிக்வெஸ்ட் லெட்டர் கொடுத்தார். அதை கவர்மெண்ட்டுக்கு கிளாரிஃபிகேஷனுக்காக அனுப்புகிறாங்க. அவருக்கு அந்த என்கேஷ்மெண்ட் ஆஃப் அன்ஏர்ன்டு லீவ் ஆன் ப்ரைவேட் அஃபேர்ஸ் மற்றும் என்கேஷ்மெண்ட் ஆஃப் ஏர்ன் லீவ், இதுக்கு அவருக்கு தகுதி இல்லை, அவருக்கு எலிஜிபிலிட்டி கிடையாது, ஏன்னா அவர் ரிசைன் பண்ணிட்டார், அவருக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி கவர்மெண்ட் அவருடைய ரிக்வெஸ்ட்டை ரிஜெக்ட் பண்ணி திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. சரி, அப்போ என்கேஷ்மெண்ட் ஆஃப் லீவுக்கு யாருக்கெல்லாம் எலிஜிபிலிட்டி இருக்குதுன்னு அப்போ சொல்லணும் இல்லையா? அது எங்கே சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஃபண்டமெண்டல் ரூல் 86 சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. யாருக்கெல்லாம் இந்த என்கேஷ்மெண்ட் ஆஃப் லீவுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டை ஃபர்னிஷ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தமிழ்நாடு லீவ் ரூல்ஸ்லேயும் ரூல் 7 சில லிஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. அது ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு 8 கேட்டகரியில் உள்ளவங்களுக்கு இந்த என்கேஷ்மெண்ட் ஆஃப் லீவுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த 8 கேட்டகரி யாருன்னு பார்த்தோம்னா, ஒன்று சூப்பர் ஆனுவேஷனில் ரிட்டையர் ஆகிறவங்க, அதாவது வயது முதிர்வின் காரணமாக பணியிலிருந்து ஓய்வு பெறுபவர்களுக்கு இதுக்கு தகுதி இருக்குது. ரெண்டாவது வாலண்டரி ரிட்டையர்மெண்ட்டில் போகிறவங்களுக்கும் இதுக்கான தகுதி இருக்குது. மூணாவது, பணிக்காலத்தில் இறந்து போகும் அரசு ஊழியரின் வாரிசுகளுக்கு இந்த காசை வாங்கிறதுக்கு தகுதி இருக்குது. அடுத்தது, மெடிக்கல் இன்வேலிடேஷனில் யாராவது ரிட்டையர் ஆகிறாங்க அப்படின்னு சொன்னால் அவருக்கும் இந்த என்கேஷ்மெண்ட் ஆஃப் லீவுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது. அடுத்தது, ஒரு போஸ்ட்டு அபாலிஷ் பண்ணிடுவாங்க. ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு போஸ்ட்டை க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அந்த பர்பஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த போஸ்ட்டை அபாலிஷ் பண்ணுறாங்கன்னு சொன்னால், அதன் காரணமாக யாரையாவது அந்த போஸ்ட்லேருந்து டெர்மினேட் பண்ணுறாங்க அல்லது டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த இண்டிவிஜுவலுக்கும் இந்த என்கேஷ்மெண்ட் ஆஃப் லீவுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது. அடுத்தது, சில கான்ட்ராக்ட் அடிப்படையில் சிலரை நியமனம் பண்ணியிருப்பாங்க. இப்போ அந்த கான்ட்ராக்ட் பீரியட்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னால் அவரை டெர்மினேட் பண்ணுவாங்க அல்லது டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்க. இப்போ அவருக்கும் அந்த என்கேஷ்மெண்ட் ஆஃப் ஏர்ன் லீவ் அண்டு அன்ஏர்ன்டு லீவ் ஆன் ப்ரைவேட் அஃபேர்ஸுக்கு அவருக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது. அப்புறம் ப்ரிப்பரேட்டரி டு ரிட்டையர்மெண்ட் அப்படின்னு ஒரு லீவ், ப்ரிப்பரேட்டரி டு ரிட்டையர்மெண்ட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அது ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடியே சில பேர் லீவில் போயிடுவாங்க. இப்போ அந்த மாதிரி போகிறவங்களுக்கும் அது கிட்டத்தட்ட சூப்பர் ஆனுவேஷன் மாதிரி தான் அது. இப்போ அந்த மாதிரி ஓய்வு பெறுபவர்களுக்கும் எலிஜிபிலிட்டி இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இன்னொன்று சொல்லுவாங்க, பனிஷ்மெண்ட்டு வாங்கி ஒருத்தர் பணியிலிருந்து நீக்கிறாங்கன்னு சொன்னால் அவருக்கும் இந்த என்கேஷ்மெண்ட் ஆஃப் லீவுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குதுன்னு ஒரு ஐட்டத்தை சொல்லியிருப்பாங்க. அது என்னன்னு பார்த்தோம்னா, கம்பல்சரி ரிட்டையர்மெண்ட் வாங்கின, அது கம்பல்சரி ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிற பனிஷ்மெண்ட் யாருக்காவது கொடுத்து வேலையை விட்டு நீக்கிட்டோம்னு சொன்னால் அவருக்கும் இந்த என்கேஷ்மெண்ட் ஆஃப் லீவுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த 8 கேட்டகரியை எலிஜிபிலிட்டி கேட்டகரியில் வச்சுருப்பாங்க. அப்போ இதில் நம்ம என்ன பார்க்கணும்னு சொன்னால், 3 கேட்டகரியில் வரக்கூடியவர்களுக்கு இந்த என்கேஷ்மெண்ட் ஆஃப் லீவுக்கு எலிஜிபிலிட்டி இல்லைன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அது என்ன 3 கேட்டகரி அப்படின்னு பார்த்தோம்னா, டிஸ்மிஸ்டு ஃப்ரம் சர்வீஸ் அப்படிங்கிற தண்டனை யாருக்காவது கொடுத்து அவங்கள பணியிலிருந்து நீக்கிட்டோன்னு சொன்னால் அவங்களுக்கு இதுக்கு எலிஜிபிலிட்டி கிடையாது அப்படின்னு நம்ம பார்க்கணும். அடுத்தது, ரிமூவ்டு ஃப்ரம் சர்வீஸ். ஒன்று டிஸ்மிஸ்டு ஃப்ரம் சர்வீஸு, ரெண்டாவது ரிமூவ்டு ஃப்ரம் சர்வீஸ். இந்த 2 தண்டனையை யாருக்காவது கொடுத்தோம்னு சொன்னால் அவங்களுக்கு இந்த என்கேஷ்மெண்ட் ஆஃப் லீவுக்கு எலிஜிபிலிட்டி கிடையாது. மூணாவதாக பார்த்தோம்னா, ரிசைன் பண்ணிட்டு போகிறவங்களுக்கு கிடையாது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா யாரெல்லாம் எலிஜிபிளுங்கிற கேட்டகரியில் அந்த ரெசிக்னேஷனை கொண்டு வரல,
கம்பல்சரி ரிட்டையர்மெண்ட்டுங்கிற ஒரு பனிஷ்மெண்ட்டு கொடுத்த கேட்டகரி வந்து அதில் கொண்டு வர்றாங்க. ஆனால் ரெசிக்னேஷனுங்கிறது ஒரு பனிஷ்மெண்ட்டே கிடையாது. அது வந்து ஒரு தன் விருப்பத்தின் பேரில் ஒருத்தர் வந்து தன்னுடைய பணியை ராஜினாமா செஞ்சுட்டு போகிறாரு. ஆனால் அந்த மாதிரி போகிறவங்களுக்கும் இந்த என்கேஷ்மெண்ட் ஆஃப் லீவுக்கு எலிஜிபிலிட்டி இல்லைன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இதைத்தான் வந்து அந்த ஃபண்டமெண்டல் ரூல் 86லையும் சொல்லியிருப்பாங்க, தமிழ்நாடு லீவ் ரூல் 7லையும் சொல்லியிருப்பாங்க. இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். இதுக்காக தான் இந்த வீடியோ. சரிங்களா? நன்றி, வணக்கம்.